ஐயா சுவாமி வந்து நெறைய பக்தர்கள் அவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாரி ஒரு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டா வச்சிருந்தாங்கன்ற மாரி பேசியிருந்தோம். இதில இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரே வேவ்லென்த் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ளேயே வந்து வேற வேற ஞானிகள பத்தின புத்தகங்கள பரிந்துரைத்து, அது சம்மந்தமா உங்களுக்குள்ளேயே விவாதம் நடத்துறதுக்கு சாமி வந்து ஊக்குவிச்சிருக்காரு. ஸோ ஒரே வேவ்லென்த் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது மாரி ஒரு விவாதம் நடக்க ஊக்குவிச்சதுக்கான காரணம் என்ன? நண்பர்கள் எல்லாரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் பண்ணாலும் சுவாமியுடைய டிவோட்டிஸுங்கிற ஒரு ஒரு முத்திரையில் எல்லாரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் பயணித்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திவாரம் வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் லைஃப் இருந்தது, ஒரு வே ஆஃப் லைஃப் இருந்தது. நான் ஒரு பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன். இவர் சிவசங்கர் அபோவ் மிடில் கிளாஸ் லெவல்லேருந்து வந்தவர். முருகேசன் டாப் கிளாஸ்லேருந்து வந்தவர். ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கை முறைகள் வித்தியாசம். அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்தபடி உள்ள இதை உபதேசம் பண்ணார். இன்னொன்று, ஒரு இன்பார்ன் நேச்சர்னு ஒருத்தருக்கு ஒன்று இருக்கும். அந்த இன்பார்ன் நேச்சர் என்னென்னா, ஒருத்தருக்கு வீரம் மிகுந்து இருக்கும், இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா அறிவு மிகுந்து இருக்கும், இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரோபிங் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்கும். இந்த மாதிரி மூவரும் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் 3 பேரும் சேரும்போது இந்த 3ம் கலக்கும்போது பார்த்திங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த பக்தியே ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். அந்த 3 பேரை விவாதம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கும். அந்த வீரம் மிகுந்தவர் யார் கோட் பண்ணுவார்னா ராம் தீர்த்தா. முருகேசன் வந்து ராம் தீர்த்தா தான் கோட் பண்ணுவார். ஏன்னா ராம் தீர்த்தா எடுத்தவொடனே சொல்லுவார், யூ ஆர் காட் ஸோ தட் ஆஃப் மீ, ஐ ஆம் காட் ஸோ தட் ஆஃப் யூ, ஸோ யூ ஆர் ஆல் காட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பாரு. அதை சொல்கிறதுக்குலாம் ஒரு வீரம் வேணும். நான் கடவுள்னு சொல்கிறதுக்கு ஒரு வீரம் வேணும்ல, அந்த வீரம் அவர்கிட்ட இருந்தது. சிவசங்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அறிவு, ஒவ்வொன்றத்தையும் பகுத்து 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 பிரிப்பார். அவர் ஆச்சாரிய ரஜினிஷ் படிப்பார், இன்னும் ராம் தீர்த்தாவும் படிச்சிருக்காரு, நிறைய புஸ்தகங்கள் அவர் படிச்சிருக்காரு. அவர் எம்ஏ ஃபிலாசபி அவர் படித்தது. ஸோ நிறைய ஆராய்ச்சி பண்ணுவார். நிறைய ஆராய்ச்சி பண்ணி என்ன விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதனுடைய எது எடுத்தாலும் எதிர்த்தும் பேசுவார், சார்பாகவும் பேசுவார். என்னையை பொறுத்த மட்டும் எனக்கு வந்து எப்பயுமே தூண்டி தொருவி அதை வந்து அடி ஆழ வரைக்கும் போகணும். அந்த பிடிவாத குணம் எனக்கு உண்டு. அந்த பிடிவாத குணம் இருக்கிறதுனால எனக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அவர் அடி வேறு வரைக்கும் போயிடுவார். அதனுடைய வேறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது வரைக்கும் போயிடுவார். ஒரு பயம்னா அந்த பயத்துக்கு காரணம் என்னங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்தில் விவரிப்பேன். அந்த 10 பக்கத்துலேயே நான் வந்து விடாமல் படிப்பேன். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தி எனக்கு ஒன்றுமே புரியாது. எனக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தினாக்க அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கும்போது சாமி ஒருத்தர் விவாதம் பண்ண சொல்லுவார். விவாதம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு இருக்கும். அதில் எல்லாமே வந்து ஞானிகளுடைய உபதேசங்களாக தான் இருக்கும். ஆனால் வெவ்வேறு பரிணாமங்களில் இருக்கும். அதை கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரெயினில் போகும்போது எங்களுக்கு இடையில இந்த விவாதம் வந்தது. அந்த ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் எங்கள் ஒரு பேயில் மட்டும் நாங்கள் உட்காந்து விவாதம் பண்ணிகிட்ருக்கோம். நான் விவாதம் பண்ணுறதை கேட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த அத்தனை பேர் வந்து எங்களை வந்து வேடிக்கை பார்க்க வந்தாங்க. எங்களுக்கு அவங்க இருக்கிறதே தெரியல. நாங்கள் எங்கள் விவாதத்தை தொடர்ந்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்க வந்து எங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. யாருமே எங்களை தொந்தரவும் பண்ணலை, இடையூறும் பண்ணலை. இந்த விவாதம் முடிஞ்சு நாங்கள் கொஞ்சம் அமைதி ஆனதுக்கப்புறம் எல்லாருமே கைதட்டினாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இது ஆன்மீக சம்மந்தப்பட்ட, ஞானிகள் சம்மந்தப்பட்ட, அந்த உபதேசங்கள் சம்மந்தப்பட்ட விவாதங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு புரிதலை கொடுக்கும், ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை வந்து சுவாமி ஊக்குவிச்சாங்க. இந்த மாதிரி பரிணாமங்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பரிணாமம், அதாவது ஒரு பரிமாற்றங்கள் ஏற்படுறத சாமி ஊக்குவிச்சார். இந்த பரிமாற்றங்கள் இல்லாமல் நான் படித்தது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறத வந்து சரியாக வராது. அதை வந்து விவாதிக்கணும்ல, அதை விவாதிக்கணும். ஒரு ஞானி சொல்கிறாரு, சொன்னதை வந்து ராம்சித்தா சொல்லுவார், நான் சொன்னேங்கிறதுக்காக நீ அப்படி ஏற்றுக்கூடாது, நீ வந்து அதை வந்து தீர்க்க ஆராய்ஞ்சிப்பார், நீயே அதை வந்து ஆராய்ஞ்சி நீயே அதை உண்மைன்னு கண்டுபிடிச்சி அதை உன் வாழ்க்கையில் அனுஷ்டானம் பண்ணு, நான் சொல்றேங்கிறதுக்காக செய்யாத. இதே மாதிரி தான் எல்லா ஞானிகளும் சொல்லுவாங்க. கிருஷ்ணமூர்த்தி இதை தான் சொல்லுவார், சார் தி ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட் யுவர் லைஃப் சார், ப்ளீஸ் கிவ் யுவர் அட்டென்ஷன் சார், லிசன்.
நீ அதை கேட்டு அதுக்கப்புறம் யூ ப்ரோப் இன் டு இட், யூ என்கொயர், தென் கம் டு எ கன்க்ளூஷன். டோன்ட் கம் டு த கன்க்ளூஷன் வித்தவுட் ப்ரோபிங். எல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. எல்லா ஞானிகளும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஆக அந்த ப்ரோபிங் அது ரொம்ப முக்கியம். இதை சுவாமி ஊக்குவிச்சார். சுவாமியினுடைய இந்த பிரசன்ஸில் எந்த மாதிரி வார்த்தைகள் வருங்கிறதே யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்ட வார்த்தைகள் விழும். இதெல்லாம் பெரிய பெரிய மேதாவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டிபேட் நடக்கும்போது செய்யக்கூடிய அந்த அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அந்த மோமெண்ட்டில் நடக்கும். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் மூல காரணம் யாருன்னா சுவாமி. சுவாமி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த புக்குகள் கொடுத்து அந்தந்த ஞானிகளுடைய ஒர்க்ஸை கொடுத்து படிக்க வச்சு எங்களுக்குள்ளே விவாதம் பண்ணி எங்களுக்குள்ளேயே தீர்மானமாக கடைசியில் நாங்களே ஒரு மனதாக முடிவுக்கு வருவோம். பகவான் ஒருத்தன் தான். அந்த ஒருத்தனுடைய சொரூபம் என்னன்னா யோகிராம் சுரத்குமார். அந்த ஒருத்தனுடைய நாமம் என்னன்னா யோகிராம் சுரத்குமார். ஆக எல்லார் வாயிலிருந்தும், எல்லார் மனசிலிருந்தும், எல்லார் புத்தியிலிருந்தும், எல்லார் உணவிலிருந்தும் கடைசியாக வந்து முடிய சமாச்சாரம் யோகி ராம் சுரத்குமார்.